Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான கோதுமை புட்டு எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். நம்ம கோதுமையை வச்சு நிறைய ஃபுட் ஐட்டம் செஞ்சிருப்போம். அதாவது தோசை, சப்பாத்தி, பூரின்னு. இந்த மாதிரி புட் ஐட்டமும் அடிக்கடி செய்யும்போது நமக்கு ஒரே மாதிரி சாப்பிட்ட ஃபீலிங் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அடுத்து இது ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்காகவும் நமக்கு கிடைச்சிடுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இந்த வானலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேங்க. இந்த கோதுமை மாவை கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா சூடு ஏறணுங்க. அந்த அளவுக்கு வறுத்தா போதும், கலர்லாம் மாற தேவையில்லை. கோதுமை மாவு சூடு ஏறிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை மாவு கொஞ்சம் ஆறணுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம புட்டுக்கு மாவு பிசைய முடியும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேங்க. கோதுமை மாவு ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு கப்பில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இது இந்து உப்பு, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த கோதுமை ஆற வச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புட்டுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா உதிராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேங்க. கோதுமை புட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. அதாவது ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சக்கூடாது. நம்ம எப்பயுமே தெளித்து செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிமானமாக வரும். உதுத்திங்கன்னா அப்படியே உதிரியாக போகுங்க. இப்போ இதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா ஜலிச்சு, அதாவது தேய்ச்சி ஜலிச்சிங்கன்னா அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் உதிரியாகிடும். இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை ஒரு 2 தடவை கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி நல்லா உதிராக வந்துடுங்க. இதை ஃபுல்லாக இதே மாதிரி நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, புட்டு மாவு நல்லா உதிராக சூப்பராக வந்துருச்சு. இட்லி பாத்திரமும் சூடேறிடுச்சு. இப்போ அந்த தட்டில் போயிட்டு இந்த புட்டு மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, புட்டு மாவெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு முடிக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. நம்ம சேனலில் புட்டு மேக்கர் இல்லாமையே குழா புட்டு செய்கிறது அப்படின்ற வீடியோவும் இருக்குங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் அதை பாருங்கள். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. புட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். புட்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ இந்த புட்டை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்தாலும் சரி, நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கிறேங்க. அந்த சூட்லேயே நீங்கள் சர்க்கரையை சேர்த்திங்கன்னா தான் அது நல்லா மிங்கிள் ஆகும். இப்போ இந்த டைமில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான கோதுமை புட்டு ரெடி. செம உதிராக இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களா இருக்கட்டும், எப்பயுமே கோதுமை மாவை சப்பாத்தி, பூரி, தோசை அப்படின்ற வடிவத்தில் தான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சு போயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு தரும்போது பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுங்க. அவங்க உங்களை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ கீழே இருக்க செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.